இப்போ அன்புமணி அவர்களும் இடையில டெல்லிக்கு போயிட்டு வந்தாங்க. இந்திய தேர்தல் ஆணையத்தில் போய் பரிசீலித்ததாகவும் தகவல் இருக்கு. அப்போ அவர் என்ன முடிவுக்கு, ஒரு சட்ட போராட்டம் நடத்துகிற முடிவுக்கு வந்துட்டார் அன்புமணி? இல்லை, சட்ட போராட்டம் நடத்தி அவர் வெல்கிறார் என்றே வைத்துக்கொள்வோம். அன்புமணி ஏற்கனவே தலைவராக அங்கீகரிக்கப்பட்டவர், அவர் தான் நிலையான தலைவர் என்றே சொல்வதாக வைத்துக்கொள்வோம் ஒரு பேச்சுக்கு. ராமதாஸை விட்டுவிட்டு வன்னியர்களின் அடையாளமாக திகழ்கிற அவரை விட்டுவிட்டு வெறுங்கட்சியை அவர் வைத்துக்கொண்டு என்ன செய்வார்? ஆகவே நான் தான் உண்மையான தலைவர், இந்த கட்சிக்கு நான் தான் ஏற்புடையவன் என்று ஆணையம் சொன்னது என்றே வைத்துக்கொள்ளுங்கள். அவரை தள்ளிவிடுவதன் மூலம் ஏற்படுகின்ற பரிவு உண்டாக்கியவர், நிலைநிறுத்தியவர், பாடுபட்டவர், இந்த சிந்தனை குழந்தையை பெற்றவர், இந்த பிரெயின் சைல்டு. பிஎம்கே இஸ் த பிரெயின் சைல்டு ஆஃப் ராமதாஸ். இந்த குழந்தையை பெற்றவர். அவரை தள்ளிவிட்டு அவரை நீங்கள் தோற்கடித்து விட்டீர்களே வைத்துக்கொள்வோம். நீங்கள் சொல்வது போல் தேர்தல் ஆணையம் உங்கள் பக்கம் நின்று அவர் பக்கம் இல்லாமல் போகிறது என்று வைத்துக்கொண்டால் கூட